بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக விளக்கமாக விபரமாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் 98 ஆயத்துகளை முடித்து 99வது ஆயத்தில் அடி வைத்திருக்கிறோம். 99வது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 99வது ஆயத்து முதல் 103வது ஆயத்து வரைக்கும் தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான பாடங்கள் தான் முன்னாலும் சென்று கொண்டிருந்தன. அந்த பாடங்களைத்தான் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது 121வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பாடங்களுக்கும் நாம் தலைப்பு கொடுப்பது முன்னால் சொன்னதை போன்று அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய விஷயங்களை மையமாக கொண்டுதான் தலைப்பை கொடுப்போம். இங்கு பாருங்கள், வலக்கத் அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத் என்று ஆயத்து ஆரம்பமாகிறது. அதன் முடிவு லமசூபத்துன் ஐந்தல்லாஹி லமசூபத்து மின் ஐந்தில்லாஹி ஹைருன் லவ்கானு யஅலமூன். இந்த பாடத்துடைய அதனாலதான் நம்ம அந்த பாடத்துக்குரிய வாசகமே வலம்மா ஜாஹும் ரசூலும் மின் ஐந்தில்லா என்பதாக கொடுத்திருக்கிறோம். இந்த பாடத்தில் பேச வர்றது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்துவது எவ்வளவு உயர்ந்த ஒரு செயல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை பொய்ப்படுத்தியதோ மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை, தொந்தரவுகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக கொடுத்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் எடுத்துக்காட்டு தான் இந்த ஆயத்து ஓதப்படுகிறது. வலமா ஜாஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மாஹும். இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பாடம் 121 சஃபத்து தஃபாசிர். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அறிந்த பின் உண்மையை புறந்தள்ளாதீர். ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதை புறந்தள்ளுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த விஷயமே தெரியலை, சரி, அறிவற்ற ஒரு ஞானத்தின் காரணமாக அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒரு விஷயம் நன்கு தெரிந்ததற்கு பிறகு, அதை பற்றிய விஷயங்களை நன்கு தெரிந்ததற்கு பிறகு அதை புறந்தள்ளுவது என்பது சரியாகாது. இது யாருடைய பழக்கம்? பொதுவாக ஈதுல் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லதீன யாரிஃபூனல் கிதாப அல்லதீன ஆத்தினாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய குழந்தைகளை அறிந்திருப்பதை போன்று அறிந்திருந்தார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்க? தெரியாத மாதிரி ஏமாத்துறாங்க. நம்ம குர்ஆன்ல நிறைய இடங்களை பார்த்தோன்னு சொன்னால் யூதர்களுடைய செயல்பாடுகளை பற்றி வரும்போது, வான்தும் ஷுஹதா வான்தும் தஅலமூன் என்ன அம்குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபல் மவுத், இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஏன்னு சொன்னால், அதாவது தமுருன்னாஸ் பில் ஹக்கி தன்சூன் அன்ஃபுஸக்கும் என்பதாக, அதே மாதிரி தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி தக்துமுல் ஹக்க வான்தும் தஅலமூன். இவ்வாறு குர்ஆன்ல பல இடங்களை பார்த்தோன்னு சொன்னால் அவர்கள் தெரிந்து கொண்டே தான், சில இடத்துல அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டே தெரிந்து கொண்டே என்ன செய்வாங்க? மாறு செய்வது அவருடைய வழக்கமாக ஆயிட்டுவிட்டு எல்லா விஷயத்தையும் ஹக்கை தெரிஞ்சுட்டு தான் மறுப்பாங்க. அல்லதீன அல்லாஹ் சொல்லுமா அல்ல ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தக்கூனன்ன மினல் மும்தரீன் என்பதாக சொல்கிறான். பல இடங்களில் சொல்லும்போது அவர்களுடைய அந்த அட்டகாசங்கள் அப்படியே அல்லாஹ் என்ன செய்கிறான்? தோல் உரிச்சு காட்டுறான். நல்லா தெரியும்
அவங்களுக்கு இது வந்து இதனுடைய நிலைகளை நன்கு தெரிந்து கொண்டே வேணுமென்று என்ன செய்கிறது, அவர்கள் ஏமாற்றுவது, ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது, இது போன்ற செயல்கள் அவள்கிட்ட இருக்கு. அதுதான் அல்லா தலா என்ன சொல்றான், இதற்கு நம்ம தலைப்பு கொடுத்துருக்க, அறிந்த பின் உண்மையை புறந்தல்லாது. அப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை புறந்தல்றது தப்பு. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை, நபி எங்க வந்து வருவாங்க, எல்லாமே தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை படித்திருக்கிறார்கள். அதற்கு பின்பும் என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் வரணும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாமே என்னது, அவங்க தெரியும் வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அப்படி வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, உண்மை தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, நபியை மறுக்கிறாங்க, நபியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இது அவங்களுடைய ஒரு இது. அடுத்து அதே மாதிரி முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ வரைக்கும் நெருக்கமான மலக்கு என்பதை தெரியும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான மலக்கு, வஹியை கொண்டு வந்த மலக்கு என்று தெரிந்து கொண்டும் அவர்களை என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் அவர்கள் யூதர்கள் மறுத்து கொண்டே செல்கிறதை நாம் பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் அறிந்த பின் உண்மையை மறுக்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப என்னது மும்முரமாக அக்கறையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த விஷயத்துல ரொம்ப எல்லை மீறி போறாங்க. டோன்ட் டைவர்ட், டோன்ட் டிவியேட் ஃப்ரம் த ட்ரூத் ஆஃப்டர் நோவிங் இட். அறிந்த பின் என்ன செய்யக்கூடாது, ஒரு உண்மையை பின்தள்ளிவிடக்கூடாது என்பதை பேசுகிறோம். இந்த பாடத்தில் சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்படுது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, அதை மறைக்கிறது இருக்கே, அது பெரும் குற்றம், பெரும் தீமைகளில் ஒன்றாக அமைந்து விடுகிறது. எனவே அது போன்ற பழக்கங்களை விட்டுறணும். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கிதாபில் போய் பார்ப்போம் இந்த தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற ஆயத்துகளில் அல்லாஹு தாலா தெளிவான அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்ததையும், அதை பாவிகள் நிராகரித்ததையும், எப்பொழுதெல்லாம் அவர்களோடு யூதர்களோடு ஒப்பந்தம் செய்யப்படுகிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்களோ, அதே அவர்கள் அதிகமான பேர் அதை என்ன செய்றாங்க, முதல்ல முறிச்சிடறாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடறாங்க, அது நம்பிக்கையும் கொள்றதில்ல. இது விஷயமாக சென்ற பாடத்தில் பேசப்பட்டது. அதை தொடர்ந்து வலம்மா ஜாஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹ், வலம்மா ஜாஹும் வந்த பொழுது, ரசூல் ஒரு தூதுவர், மின் இந்தில்லாஹ் அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு தூதுவர் வந்த பொழுது, வஹுவ அது யாரு, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர் வந்திருக்கார். வலம்மா ஜாஹுமை வஹு முஹம்மதுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க. வந்துட்டா என்ன செய்றாங்க, முசத்திகுல் இமாம் ஆகும், சும்மா வரல, அவர்கள்ட்ட உள்ள வேதங்களை உண்மைப்படுத்திய வண்ணமாக, ஐ முசத்திகல் லித் தௌராத்தி, தௌராத்தை உண்மைப்படுத்தியவராக, முவாஃபிகன் லஹா அதற்கு ஒப்பா அதை வந்து உறுதிப்படுத்தியவர், அதுக்கு தோதுவாக அதை தோதுப்படுத்தியவர், ஃபி உசூலி தீன், தீனுடைய உசூலுடைய விஷயத்திலே அதற்கு ஒப்பாக, முக்கர்ரன் இன்னும் நிர்ணயிக்கப்பட்டதாக, நுபுவத்தி முக்கர்னா உறுதி செய்யப்பட்டது, நீ நுபுவச்சி முஹம்மதின் நுபுவச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்தியவராகவும், தீனுடைய சட்டங்களிலே தீனுடைய சட்டங்களுக்கு தோதுவானதாகவும், தௌராத்தை உண்மைப்படுத்திய நிலையிலேயும் வேதம் வந்தது. அல்லாஹ் தஆலா நபி என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சா, நபியை முசத்திகல் இமாமாகும், உண்மைப்படுத்தியவனமா அனுப்பி வச்சான். சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது இவங்க என்ன செய்றாங்க, அதே போல என்ன செய்றாங்க, அந்த வேதங்களை தூக்கி எறிகிற விஷயங்கள், நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வந்தபோது வந்ததுக்கு பிறகு என்ன செய்றாங்க, எரிய ஆரம்பிச்சிடறாங்க. முதல் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத், நபி சுப செய்தி சொல்லி வந்திருக்காங்க. அப்போ நபியினுடைய அந்த பஷாரத்தை என்ன செய்றாங்க, தூக்கி முதல்ல எரியிறாங்க. அதை என்ன செய்யறது இல்லை, எடுத்துக்கொள்றது கிடையாது, அதை விட்டுட்டாங்க. இதே போல அல்லாஹ் சொல்லுமா, கன்னஹும்
லா யஅலமூன் அவர்களுக்கு தெரியாததை போல. அசல் என்னது? நபியை தூக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுள் ஆக்கணும். ஆனால் அதை விட்டு என்ன செய்கிறாங்க? மற்றதை தங்கள் ஆக்கி கொள்றாங்க. சூனியத்தை கற்றுக்கொள்றதுல தங்களுடைய கடமையாக்கி கொள்றாங்க. அதை பின்பற்றுவது தான் அவசியம் என்பதாக நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சூழ்ச்சியின் வெளிப்பாடு என்ன செய்கிறாங்க? நபியின் மீது சூனியம் செய்கிறார்கள். அவங்களுடைய சீப்பில் மாதிரி சீப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி எது எது முடியுமோ என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒன்று சேர்த்தது பீரே தி அர்வான், பீரே தி அர்வான்ங்கிற இடத்துல அது போய் என்ன செய்கிறாங்க? ஒளிச்சு வச்சிடறாங்க, ஒளிச்சு வச்சிடறாங்க. அப்போ அதை வந்து என்ன செய்யலாம்? அதுலேருந்து பொறுப்பேற்றுக்கிட்டு யார்? இவ்வாறு செய்கிறத பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு மனிதன் லபீத் இப்னு லபீத் இப்னு ஆசிம் என்பவன் தான் என்ன செய்யறான்? அது வந்து லபீத் இப்னுல் ஆசம் என்பவன் லானஹுல்லா என்பவன் தான் என்ன செய்யறான்? அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றான், ஏற்றுக்கொண்டு இது செய்கிறான். ஆனால் வந்து என்னது? சுனியை வச்சது வந்து அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் ஏற்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்ய தன் பொறுத்திருந்து ஷிஃபாவை குணத்தை அளிக்கிறான். ஏன்னா வந்து நபி ஹதீஸில் வருது தெளிவாக, ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. வலம்மா ஜாவும் ரசூலும்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னது? இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. வலம்மா ஜாஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹி முசத்திக்குல் லிமாமாகும். அப்போ லம்மா ஜாஹும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு தௌராத்தை என்ன செய்றாங்க? அவங்கள்ட்ட தௌராத்தை கொண்டு என்ன செய்றாங்க? வாதிடுறாங்க, இன்னுமே வாக்குவாதம் செய்கிறாங்க, முரண்படுறாங்க. அதே மாதிரி ஆனால் அசல்ல தௌராத்தும் குரானும் ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயம். நான் தௌராத்தில் உள்ளது குரானில் இருக்குது, குரானில் உள்ளது இஞ்சியில் இருக்குது. ஏன்னா குரானில் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லும்போது இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன். எதுக்காக அந்த ஆயத்து ஓதப்பட்டது என்றால், அதாவது இன்ஜீல், குர்ஆன், அதே மாதிரி தௌராத், இந்த மூன்றே தெளிவாக வரிசையாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். வரிசையாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் வந்த பிறகு தௌராத்தை தூக்கி எறிகிறாங்க. அதே மாதிரி எடுத்து எரிஞ்சிட்டு சிகருடைய கிதாபை தங்களுக்கு வேலையாக்கிறாங்க. இது குரானுக்கு ஒப்பானது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது தவறு. ஆனால் தெரிஞ்சும் என்ன செய்கிறாங்க? கான்னஹும் லா யஅலமூன், தெரியாத ஆட்களை போல என்ன செய்கிறாங்க? இது போன்ற செய்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட இந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்படுவது நமக்கு தெரியும். சூனியத்தை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு கிணற்று கீழே, அதாவது தி அருவானுங்கிற கிணற்று கீழே என்ன செய்றாங்க? புதைச்சி வச்சுறாங்க. அந்த விஷயத்த அப்படி மறைச்சி வச்சுறாங்க, புதைச்சி வச்சுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொருட்களை மட்டும் முடி இது போன்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணி என்ன செய்றாங்க? அந்த விஷயங்களை வைக்கிறாங்க. அப்போ அப்படி வச்சா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர, அதாவது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் எப்படி வைக்கிறாங்க? நபியினுடைய அந்த முடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்றாங்க? எடுத்துகிட்டு போய் என்ன செய்றாங்க? அதை வச்சு நபிக்கு சூனியம் வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கிறாங்க. இப்போ இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னது? பல இடையூறுகள் ஏற்பட்டுச்சு. ஹதீஸ்ல வர மாதிரி பல இடையூறுகள் நபிக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்ட உடனே என்ன செய்ய? ஆனால் எந்த ஏற்பட்டாலும் சரி, ஆனால் தீனில் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அதான் என்ன அளவுக்குன்னா சாப்பிட்ட விஷயங்களை கூட சில நேரம் மறந்துடுவாங்க, சாப்பிட்டனா இல்லையா. ஆனால் தீனுடைய விஷயத்தில் வகை விஷயமா இருக்கட்டும், தொழுகை விஷயமா இருக்கட்டும், அதில் எந்த விதமான மறதியும் நபிக்கு ஏற்படவில்லை. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தெளிவாக இருந்தாங்க. அப்போ அந்த விஷயம் தான் சொல்லப்படுது.
ஆனால் வந்து என்னச்சு நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு வச்சதுக்கு பிறகு அதில் சில தொல்லைகள் நபிக்கு கிடைச்சிது. நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு அதில் சிரமங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் பொறுத்து கொண்டாங்க. கடைசியில் கனவுல வந்து சொல்லப்படுது இது போன்று. அதில் என்ன செய்றாங்க, குல் அஊது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிக்கின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். அப்போ என்ன, இந்த முடிச்சுகளில் ஊதி நினைச்சாங்க, முடிச்சு போட்டு அதில் ஊதி கெட்டதை ஊதி கொண்டு நினைச்சாங்க ஒரு இடத்துல வச்சுறாங்க. நம்ம சூரியத்துக்கு சொன்னோம், அதாவது ஓதி என்ன ஒரு இடத்துல ஊதுறது. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல கொண்டு ஒதுக்குறாங்க. இப்போ தெரிஞ்சு அப்போ இந்த மாதிரி இப்படி வந்து என்ன செய்றாங்க, நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு இது போன்ற ஒரு கிணத்துக்கு அடியில் கொண்டு வச்சிடுறாங்க. அப்போ நபிக்கு சில சிரமங்கள் ஏற்படுது. ஒரு நாள் கனவுல நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கே என்னது விஷயங்கள் தெரியப்படுது. இது போன்று அந்த பெண்மணி முதல்ல என்ன செய்றாங்க, அதாவது ஊதி என்ன செய்றாங்க, அதில் ஊதி முடிச்சுகள் போட்டு என்ன செஞ்சுறாங்க, நபியின் மீது சூனியம் வச்சுறாங்க. அது நபிக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, உலக ரீதியான பாதிப்பு. தீனுடைய விஷயத்திலேயோ மறுமையுடைய விஷயத்திலேயோ வஹியுடைய விஷயத்திலேயோ எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு சிரமமாக சிக்கலாக இருந்துச்சு. ஆனால் என்ன செஞ்சு கொண்டாங்க, பொருந்தி கொண்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்றாங்க, ஒரு நாள் கனவுல வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னார் உங்களுக்கு சூனியம் வச்சுருக்காங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 சஹாபியை அனுப்பிக்கிறாங்க. அதில் அலி ரலியல்லாஹு அவங்களும் ஒருத்தவங்க என்ன செய்றாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நிலை சரியான ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ இங்கே சொன்னது நோக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியம் வைத்து என்ன செய்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொல்லப்படுத்துறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலகத்துடைய எந்த, அதாவது மறுமையினுடைய எந்த விஷயத்திலும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை. அவங்களுடைய தொழுகையுடைய விஷயமா இருக்கட்டும், வஹ்யுடைய விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவாக இருந்துச்சு. உலகத்துடைய விஷயங்கள சில முன்பின்னானவர்கள் முன்பின் தான் ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த சூழ்ச்சி, அவர்கள் கொண்ட பொறாமை, அவங்க சூழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் எதிர்பார்த்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பரம்பரையிலிருந்து வருவாங்க என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வேறு இதிலிருந்து வந்ததே பெரும் பொறாமையாக உள்ள ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முடியுடைய அந்த முடிவு இது போன்ற விஷயங்கள் நம்ம சொன்ன ஏற்கனவே லபீத் இப்னு ஆசம் அப்படிங்கிறவனு இந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம அதாவது அங்கே எமாமாவுடைய அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சூரியமைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு என்பதாக சொல்லப்படுது. அதில் வந்து என்னது, அவன் வந்து இந்த இடமே வந்து எரிஞ்சதாக நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணா அந்த அந்த இடங்கள் எரிஞ்சிருந்துச்சு. இது வந்து அந்த அந்த சூனியம் வைக்கப்பட்டவங்களுடைய அந்த அதில் ஒரு பெண்மணியும் நபியினுடைய அந்த சூனியம் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் அந்த அந்த இடம் தான் எரிஞ்சிடுச்சு, அதாபிறங்கின இடம் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி என்னது, அந்த அளவுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சொல்ல முடியாத தொல்லைகளை கொடுத்தாங்க. ஏன்னா தௌராத்தையும் குரானையும் எனது ஒரே ஒப்பானது, அது ரெண்டும் என்ன செய்வாங்க, எதிரும் புதிருமாக என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இதெல்லாம் செய்கிறது எப்படின்னா, அவங்க எதுவும் தெரியாத மாதிரி. அதான் சொல்லுவோம், பலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இந்தில்லா, பலம்மா ஜாஅஹும் அவர்களிடம் வந்த பொழுது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் இந்தில்லாஹி அல்லாஹ்விடமிருந்து தூதுவராக அவர்களிடம் வந்தபோது, பகுவ அது யாரு, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தூதுவராக வராங்க. அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, அவங்க எங்களுடைய அவர்களுடைய இதில் வரலங்கிறதுக்காக நினைச்சாங்க, அவங்க அந்த விரோதம் கொள்கிறாங்க, பகைமை கொள்கிறாங்க. ஏன்னா பகைமை கொள்றதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் அசல்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வந்தது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தவும், அந்த வேதங்களை உண்மைப்படுத்தவும் தான். அதை பற்றிய விஷயங்கள் தௌராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை பற்றியும் நபியினுடைய நிலையை பற்றியும் தெளிவாக தௌராத் வேதத்திலே கூறப்பட்டு விட்டது. எந்த சந்தேகமும் தெளிவாக கூறப்பட்டுருச்சு. அதில் தெரிந்துமே என்ன செய்றாங்க, இவங்க இந்த இது பண்ணுறாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி முசத்திக்குல் லிமா மாஹும், அவர்களுடன் இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்திய நிலையில், ஐ முசத்திகல் லி தௌராத்தி, தௌராத்தை உண்மைப்படுத்திய நிலையில், முசத்திகம் பிசிஹத்தி தௌராத், தௌராத் என்பது உண்மையானது, அது வந்து என்னது, அது அல்லாஹுடைய வேதம் என்ற விஷயங்களை எல்லாம் உண்மைப்படுத்திய வண்ணமாக என்ன செஞ்சாங்க, மேல் நுபுவத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்திய வண்ணமாகவும். ஏன்னா தௌராத் வேதம் இருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி பஷாரா சொல்லப்பட்ட ஒரு வேதமாக இருக்கு. அதிலே சொல்லப்பட்டிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை பற்றி, அதில் வந்து என்ன செய்யப்படுது, பஷாரா சொல்லப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்ட போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாசத் அவங்க அனுப்பப்படுற விஷயத்தையும் என்னது உண்மைப்படுத்துறாங்க. தௌராத்தில் அந்த விஷயத்தையும் இருக்கிறாங்க நபி உண்மைப்படுத்துறாங்க. அதான் சொன்னாங்க. அப்போ முசத்திகல் லி தௌராத்தி, தௌராத்தை உண்மைப்படுத்தியவராக, உண்மைப்படுத்தியவர்களாக, முவாஃபிகல் லஹா,
அதற்கு தோதுவானவர்களாக, அதாவது அதுக்கு தோதுவானதாக ஃபி உசூலி தீனி, தீனுடைய விஷயத்திலே, தீனுடைய அடிப்படையிலே அந்த தௌராத்திற்கு ஒப்பானவர்களாக. அப்போ நபிசல்லாஸ் சொல்லக்கூடிய ஷரியத் இருக்குத, தௌராத்துடைய விஷயங்கள் இருக்க, தௌராத்துடைய விஷயத்தை அதில் உதாரணமாக அதுதான் இந்த இடத்த சொல்கிறாங்க. என்னென்னா அதில் சொல்லப்பட்டது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பஷாரத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையினுடைய அந்த விஷயங்கள், அப்போ அந்த தீனுடைய உசூல் அசல் அடிப்படை விஷயங்கள் அதெல்லாம் எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அதையெல்லாம் அதையும் என்ன செஞ்சாங்க, அதற்கு தோதுவானதாக நபியுடைய சொல் இருந்துச்சு. முகர்ரிரன் முகர்ரிரன் இன்னும் உறுதிப்படுத்தியவர்களாக லி நுபுவத்தி மூசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாமுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்தியவர்களாக, மூசா அலை இஸ்லாம் நபி என்பதையும், மூசா அலை இஸ்லாமுடைய அந்த அவருடைய புகழ், அல்லாஹு தஆலா அவர்களை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவங்களுடைய வருகை, அவளை அல்லாஹ் வந்து அனுப்பின விஷயம் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, உண்மைப்படுத்தியவங்களாங்க. என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறாங்க. அதில் எந்த விதமான விஷயங்கள், அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசில் வந்த உடனே அவர்கள் தௌராத்தை கொண்டு எதிராக கொண்டு வந்தாங்க, அதை கொண்டு வாக்குவாதம் பண்ணாங்க, ஆனால் தௌராத்தும் குரானும் ஒப்பானது, தௌராத்தும் குரானும் ஒப்பான அல்லாவிடமிருந்து வந்த வேதம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு எதிராக வாதம் பண்ணாங்க, அதுக்கு எதிராக தௌராத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்க, தௌராத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுதான் பின்னாடி வரும்போது தௌராத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு உலகத்துடைய கிதாபை, ஆசிஃப் அப்படின்னு ஒரு பேருடைய ஒரு மனிதருடைய அந்த சூரிய கிதாபை கையில் தூக்கிட்டாங்க. வஹாருத் மாருத் இதெல்லாம் பின்னாடி வந்து முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. அப்போ அந்த விஷயங்களை என்ன செஞ்சாங்க, கையில் தூக்கிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ முசத்திகல் லி தௌராத்தி ஒ முவாஃபிகல் லஹா ஃபி உசூலி தீனி ஒ முகர்ரிரன் லி நபுவத்தி நபி மூசா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், நபத எரிந்து விட்டார்கள், ஃபரீக்குன் ஒரு கூட்டம், மினல்லதீன ஊத்துல் கிதாப் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள், கிதாப் அல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன செஞ்சாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தௌராத்தையே எரிஞ்சிட்டாங்க, குர்ஆனை எறிகிறாங்க. அப்போ அந்த தௌராத்தை எரிஞ்சிட்டாங்கன்னா என்ன, அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை மறுக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அதை எரியிற மாதிரி தான். அப்போ என்ன செய்கிறாங்க, வரா லுஹூரிஹிம் அவர்களுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். இது அரபிய நடைமுறை. வரா லுஹூரிஹிம்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, செவி இருக்கலை, அதை புறம் அதை அவங்களுக்கு ஒப்பாகலை, அதை என்ன செய்யறது, ரிஃப்யூஸ் பண்ணணும்னு சொன்னால் வரா லுஹூரிஹிம் என்பதாக, அது பின்னாடி தூக்கி வீசிட்டான் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ ஐ தரஹ அஹ்பாருஹும் அவர்களுடைய ஹிபருடைய பண்பு தான் அஹ்பார். ஹிபர் என்பது அதாவது அசல்ல ஞானி, அறிவாளின்னு சொல்றது. அப்போ அவர்களுடைய அறிவாளி யார, அல்லாஹ் குர்ஆன் இன்னல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. அல்லாஹ் சொல்லும்போது அல் அஹ்பார ஒரு ருஹ்பான் என்பதாக குர்ஆன்ல சொல்லுவான். குர்ஆன்லேயே வருது அஹ்பார ஒரு ருஹ்பான், அதாவது அஹ்பார்னா அவர்களுடைய ஞானிகளுடைய வேதங்களை கற்றவர்கள், ருஹ்பான்னா அந்த துறவிகள். அது அப்போ தரஹ அஹ்பாருஹும் அவர்களுடைய அஹ்பார்கள், ஹிபருடைய பண்பது அஹ்பார், அவர்களுடைய அந்த ஞானிகள் எரிந்து விட்டார்கள். உலமாஹும் இன்னும் அவருடைய உலமாக்களும் எரிந்து விட்டார்கள். தௌராத்தை எரிந்து விட்டார். அப்போ தௌராத் வேதத்தையே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அரது அன்ஹா பில் குல்லியா, அரது அதை எனது புறக்கணித்து விட்டார்கள், அன்ஹா அதை விட்டும், பில் குல்லியா முழுமையான முறையில், முழுமையாக செஞ்சிட்டாங்க, அதை மறுத்துட்டாங்க, முழுமையாக அதை புறக்கணித்து விட்டார்கள். அன்னஹா ஏனென்றால் அதுவாகிறது, ததுல்லு அலா நுபுவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ததுக்கு ஒரு காரணம் என்ன, அதில் மிக முக்கியமான விஷயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ நபி வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்றாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஏன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறாமை, அதாவது ஏற்கனவே சொன்ன ஹசத், பொறாமை ஒன்று, பகை கிளர்ச்சி, இரண்டும் அவங்கள்ட்ட குடி ஒன்றுச்சு. பொறாமை என்ன பொறாமை, பொதுவாக ஹஸரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு பிறகு இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு 2 மகன்கள், ஒன்று இஸ்ஹாக் அலை இஸ்லாம், இன்னொன்று இஸ்மாயில் அலை இஸ்லாம். அடுத்து இஸ்ஹாக் அலை இஸ்லாம்கிட்ட நபி உஸ்துவம் தொடருது. இஸ்ஹாக் அலை இஸ்லாம்லேருந்து யாக்கூப் அலை இஸ்லாம் வராங்க, யாக்கூப் அலை இஸ்லாத்துக்கு யூசுப் அலை இஸ்லாம், இப்படி நபித்துவம் ஹஸரத் ஈசா அலை இஸ்லாம் வரைக்கும் வருது. சரி, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, யாக்கூப் அலை இஸ்லாமுடைய குழந்தைகளுக்கு பனு இஸ்ராயில், ஈல் என்றால் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு சொல்றது இஸ்ரான அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையான பனு, அல்லாஹ்வுடைய அடிமையான யாக்கூப் அலை இஸ்லாமுடைய குழந்தைகள். அப்போ அந்த சந்ததியில் தான் எல்லா நபிமாரும் வராங்க, வந்து கொண்டே இருக்காங்க. இஸ்ஹாக் அலை இஸ்லாத்தில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஈசா அலை இஸ்லாம் வராங்க, மூசா அலை இஸ்லாமுக்கு முன்னாடி வராங்க. இப்போ இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், இதற்கு பின்பு கடைசி நபி வரப்போறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம், ஏன்னா அன்சாரிகள்ட்டையும் சரி, அதாவது அவர்கள்
அப்போ காஃபிராக இருந்தாங்க. எங்களுக்கு கடைசி நபி வருவார், அவர் வந்தோன்னே உங்களை நாங்கள் பழி வாங்குவோம். அதே மாதிரி என்ன செய்வோம், சில இடங்களில் அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும் போது அல்லாட்ட கடைசி நபி முகமது சல்லா அஸ்லாம் அவர்களை கொண்டு உதவி, அல்லா இது மாதிரி ஒரு கடைசி நபியை கொண்டு எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று சொல்லும்போது வெற்றிகள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நினைச்சாங்க அவங்க, நம்முடைய அந்த இசாக் அலை இஸ்லாமுடைய அந்த சந்ததியிலே வந்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி கடைசியில் வந்து கடைசி நபியும் வந்து முடிவாயிரும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவருடைய சந்ததியிலிருந்து வந்துடுறாங்க. இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வழித்தோன்றல்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, பொறாமை மிகைத்து விடுகிறது. அதனால கிளர்ச்சி என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அதுதான் தரஹா. அதில் வந்து குறிப்பாக யாருக்கு நல்லா தெரியும், அந்த வேதத்தை கற்று அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். தௌராத்தை படித்தவங்க அறிஞ்சவங்க அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்போ அவர்களும் அதை என்ன செய்யறாங்க, முதல்ல மறுக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல தான் தரஹா அஹ்பாருஹும் உலமாஹும் தௌராத்தை அரது அன்ஹா பில்குல்லிய முழுமையாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னஹா ததுல்லு அலா நுபுவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அந்த விஷயம் ஆகிறது, தௌராத் ஆகிறது அறிவிக்கிறது அலா நுபுவத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபஜஹது, எனவே அதை மறுத்து விட்டார்கள். அசர்ரு, இன்னும் பிடிவாதமாக இருந்தார்கள். அலா இன்காரி நுபுவத்திஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை மறுப்பதன் மீது அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். வரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவமாக இருந்தார்கள். அப்போ அசருனா பிடிவாதமாக இருக்கிறது ஒரு விஷயத்துல, அது பாத்திலாக இருந்தாலும் சரி. பாத்திலான விஷயத்துல அசருங்கிறது பொதுவாக தான் சொல்றது. நான் பிடிவாத இஸ்ரார்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்பரு இன்னி தஅவுத்து கௌமி லைலன் வ நஹாரா வலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா இன்னி குல்லமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பர் இஸ்திக்பாரா. வஅஸர்ரு அப்போ என்ன செய்யறது, பிடிவாதமாக இருக்கிறது. பாத்திலான விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறதுக்கு பொதுவாக அசருங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. சில வார்த்தைகள் இருக்குது, உதாரணம் அதெல்லாம் பார்த்துன்னு சொன்னால், அது உதாரணமாக நம்ம சொன்னோம், நசீப் அப்படிங்கிற வார்த்தை எனது நலவுக்கு பயன்படுத்தப்படும், நலவு ஹைரான விஷயத்தில் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி பா ஊ பிகலபி மின் அல்லா, இது கெட்ட அதாவது ஷர்ரான விஷயத்தில் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இங்கே அசருங்கிறது அது மாதிரி தான். அசரு அலா இன்காரி நுபுவத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை மறுப்பதன் மீது உறுதியாக பிடிவாதமாக இருந்தார்கள். கஅன்னஹும் லா யஅலமூன், கஅன்னஹும் லா யஅலமூன, அவர்கள் அறியாதவர்களை போன்று ஆகியிருந்தார்கள். கஅன்னஹும் லா யஅலமூன, அவர்கள் அறியாதவர்களை போன்று ஆகியிருந்தார்கள். ஆனால் இது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா தெரியும். கஅன்னஹும் லா யஅலமூன, அறியாதவர்களை போன்று இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நல்லா தெரியும். அல்லதீன ஆத்தினாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய குழந்தைகளை தெரிந்திருப்பதை போன்று இந்த வேதத்தை நன்கு தெரிந்திருந்தார்கள், அதிலுள்ள விஷயங்களை நன்கு புரிந்திருந்தார்கள். இருந்த போதிலும் கஅன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் புரியாதவர்களை போன்று என்ன செய்கிறாங்க, இந்த செயல்களை செய்கிறார்கள். கஅன்னஹும் லா யஅலமூன், அறியாதவர்களை போன்று. மின் தலாயிலி நுபுவத்திஹி ஷைஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தினுடைய ஆதாரங்களிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு வஸ்துவையுமே தெரியாதவர்களை போன்று என்ன செய்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தை மறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தை மறுக்கிறார்கள். அப்போ அதை முதல்ல எடுத்துட்டாங்க. முதல்ல எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சம்பவம் சொல்றது என்ன, பொதுவா நபத் என்று சொல்லப்படும்னா, அதாவது லாயக்குன்னு இல்லா பாத தமசுக்கி, ஒரு விஷயத்த பிடிச்சதுக்கு பிறகுதான் எரியிறது, எடுக்காம தட்டி விடுறது இல்லை, எடுத்தது பிறகுதான். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தௌராத்தை பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உலமே குரானை தொடர தௌராத்தை ஓதுனாங்க, நான் அமல் செய்யலை. தௌராத்தை ஓதுனாங்க, அமல் செய்யலை. அப்போ தௌராத்தை பிடிச்சிட்டு இந்த விஷயம் வந்த உடனே அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நிகழ்ந்தவொடனே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பிடிக்காத விஷயம் நடந்தவொடனே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை எரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி அவனுடைய ஞானங்கள் எல்லாத்தையும் தூக்கி உதறிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரோதத்தை தலையில் தூக்கி கொண்டார்கள். நபியினுடைய வருகையுடைய செய்திகளை அப்படியே மறைத்து விட்டார்கள். இதெல்லாம் என்ன செய்தது, யூதர்கள் செய்த சூழ்ச்சியாக இருக்கிறது. அதுதான் சொன்னாங்க, கஅன்னஹும் லா யஅலமூன், கஅன்னஹும் லா யஅலமூன மின் தலாயிலி நுபுவத்திஹி ஷைஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய ஆதாரங்களிலிருந்து எதுவுமே அவர்கள் தெரியாதவர்களை போன்று ஆகிவிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்னா
அதுக்கு முன்னால் உள்ள வேதங்கள், முன்னால் உள்ள சட்டங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு விடும். நபியுடைய வருகை தான் இறுதி நபியா இருக்காங்க, முத்திரை நபியா இருக்கிறாங்க. நபி வந்ததுக்கு பிறகு முன்னால் உள்ள விஷயங்கள், சட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய உரிமை ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ்விற்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே முன்னாடி உள்ள எல்லாத்தையும் மாத்திட்டான். நபியுடைய ஷரியத்தை புதிதாக வேதத்தை கொடுத்து, குர்ஆன் என்ற ஒரு சிறப்புமிக்க வேதத்தை கொடுத்து என்ன செஞ்சான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பி வைத்தான். அதனால நபி வந்ததுக்கு பிறகு சட்டங்கள் எல்லாம் என்னது, உதாரணமா ஏற்கனவே அவங்க கேட்ட கேள்வியில அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது பிடிக்காது, எது ஹராமாக்குனாங்கன்னு சொல்லும்போது அவங்க நோயிட்டு இருந்தாங்க, அப்போ துவா செய்கிறாங்க, எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நோய் சரியாயிடுச்சுன்னா என்பதாக சொல்லும்போது அவங்களுக்கு ஒட்டக கறி நல்லா பிடிக்கும், ஒட்டக பால் ரொம்ப பிடிக்கும். அப்போ எது பிடித்த சாப்பாடோ அதை சாப்பிட மாட்டேன், எது பிடித்த பானமோ அதை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நோய் சரியாயிருது. அப்போ அதனால என்னது, ஒட்டக கறிங்கிறது அவங்களுடைய சரியத்தில் அது ஹராமாயிருது, கூடாது. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே எல்லாத்தையும் மாற்றினார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் தெளிவான முறையில் ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டு விட்டு, இப்போ அதனால் அந்த அடிப்படையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்பு இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து பொறாமை கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் எனது நபியுடைய வருகையை கொண்டு சந்தோஷப்படாமல் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு கேவலப்படுத்துவதற்கு, அதை இல்லாமாக்குறதுக்கு என்பதாக பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் செய்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் இது விஷயங்களில் நம்ம நபியினுடைய தீனை முழுமையாக பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொன்னால், அதில் உமர் ரலியல்லாஹு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க நபிட்ட. யார சொல்லலாம், இது நம்ம தௌராத்தில் ஒரு விஷயத்தை ஓதும்போது ஒரு சட்டத்தை அமல் செய்யலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே செவந்து விடுகிறது. அதை பார்த்த உடனே அப்படியே நினைச்சாங்க உமர் அல்லான் அவங்க, அதாவது ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா என்பதாக அந்த இடத்துல அப்படியே சரணாயிறாங்க. நபியின் முன் தன்னை சரணாக்கி கொள்கிறார்கள். அப்போ சரணடைந்து விடுகிறார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் வந்ததுக்கு பிறகு நபியுடைய தீன் தான், அதை பின்பற்றுவது, அதை பின்பற்றி நடப்பது தான் நம்முடைய முழு வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முழுமையான பின்பற்றுதலை அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.